அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி தற்போது சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தற்போது இருவரும் தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. அதாவது தற்போது தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மற்றும் ராமதாஸை சந்திக்க அன்புமணி தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். அதாவது அன்புமணிக்கும் பாமகவுடைய நிறுவனர் மற்றும் ராமதாஸுக்கும் தொடர்ந்து ஒரு முரண்பாடுகள் இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து கட்சியில் இருந்து அன்புமணியுடைய ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கி வந்தார் மருத்துவர் ராமதாஸ். இந்த நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அன்புமணி மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மருத்துவர் ராமதாஸ் சுமத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அன்புமணி சென்னையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கட்சியில் இருந்த அன்புமணியுடைய ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கி புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து வந்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பலர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து தொடர்ந்து அவருக்கு அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் கட்சிக்கு யாருக்கு அதிகாரம் என்கிற நிலையில் கட்சியில் முழு அதிகாரம் மருத்துவர் ராமதாஸுக்கு இருப்பதாக தொடர்ந்து வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மாநில தலைவர் பூத்த அருள்மொழியும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது மருத்துவர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி தற்போது தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார். தற்போது இருவரிடையேயான சந்திப்புக்கு மத்தியில் மற்ற நிர்வாகிகள் யாரேனும் சமாதான பேச்சுவார்த்தையில் அங்கு ஈடுபட்டு வருகிறார்களா? குணாநிதி, நிச்சயமாக தற்போது அன்புமணி மட்டுமே வருகை தந்துள்ளார். தற்போதுதான் அவர் உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் மருத்துவர் ராமதாஸோடு தற்போது ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதாவது மருத்துவர் ராமதாஸை சமாதானம் செய்யும் நோக்கில் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் கூட மருத்துவர் ராமதாஸ் அவருடைய நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருந்ததை தொடர்ந்து தற்போது அன்புமணி மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்காக தற்போது தைலாபுரம் இல்லம் வருகை தந்திருக்கிறார். தற்போது அவர் மட்டுமே உள்ளே சென்று மருத்துவர் ராமதாஸை சந்தித்து வருகிறார். குணாநிதி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் கோகுலும் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், தற்போது அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸ் இடையேயான சந்திப்பின் பின்னணி குறித்து கூறுங்கள். தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகிறது. அன்புமணி அவரை சந்திப்பதற்காக தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு காரணமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது தெரிவித்திருந்த நிலையில் சமாதான பேச்சுவார்த்தை முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இருவரும் சந்தித்து பேசினால் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்று பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸை சந்தித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இருவரும் மாறி மாறி தங்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் நிர்வாகிகள் நீக்கி நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மீண்டும் பொறுப்பு வழங்கி வந்த நிலையில இந்த சந்திப்பு நடைபெறுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனையால் கட்சியில் ஒரு குழப்பம் நிலவுவதாக தொண்டர்கள் கருதி வந்த நிலையில மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த சந்திப்பில் ஏதாவது ஒரு சமாதான முடிவு எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் பாமகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை அன்புமணி சந்திப்பார் என்றும் அதன் பின்னர் சந்திப்புக்கான காரணம் குறித்தும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்றது, எந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸை மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கார். அந்த முடிவிலிருந்து மருத்துவர் ராமதாஸ் பின்வாங்குவாரா, மீண்டும் தலைவராக அன்புமணி ராமதாஸை அவரே அறிவிப்பாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்றும் தந்தை மகனிடையே நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனை என்பது இன்றுடன் நேரடியாக சந்தித்து பேசியிருப்பதால் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பாமகவுடைய நிர்வாகிகளுடைய நம்பிக்கையா இருக்கிறது. கோகுல், அன்புமணி மீது ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அன்புமணி தனியாக கூட்டம் நடத்திய நிலையில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவாக அங்கு குழுமி இருந்தனர். இந்த சூழலில் இருந்து தற்போது இந்த சந்திப்புக்கான இந்த சூழல் என்பது எப்படி உருவானது, அது குறித்து? நிச்சயமா மருத்துவர் ராமதாஸ் திடீரென செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி ராமதாஸை
செயல் தலைவராக அறிவிப்பதாகவும் நானே தலைவராக செயல்பட போவதாக திடீரென அறிவித்தார். அதன் பின்னர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மருத்துவர் ராமதாஸ் கூட்டினார். அப்போது பெரும்பாலான மாவட்ட செயலர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு அணிகளுடைய நிர்வாகிகள், வன்னியர் சங்கத்துடைய நிர்வாகிகள், அது போன்ற ஒவ்வொரு அணிகளுடைய நிர்வாகிகளையும் மருத்துவர் ராமதாஸ் சந்தித்து பேசி வந்த நிலையில் திடீரென வியாழக்கிழமை ஒரு நாள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். குறிப்பாக தலைமை பண்புக்கு அவர் தகுதி இல்லாத ஒரு நபர் என்பது போலும், அதே போல 35 வயதில் அவரை அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்த நிலையில்தான் அடுத்து தனித்தனியாக நிர்வாகிகளையும் இருவரும் சந்தித்தார்கள், ஆலோசனை நடத்தினார்கள். சில நிர்வாகிகளை மருத்துவர் ராமதாஸ் நீக்கி நடவடிக்கை எடுத்தார். அந்த நீக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அடுத்த 10 நிமிடத்தில் மீண்டும் பொறுப்பு வழங்கி அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளோடு தினசரி மருத்துவர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வந்தார். மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் விரைவில் மருத்துவர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்திப்பார் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். ஐயா இறங்கி வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் எல்லாம் சொன்னார். கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கூட அன்புமணி ராமதாஸ் மீது விமர்சனம் வைக்காமல் தான் செய்தியாளர்களை மருத்துவர் ராமதாஸ் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் மனமாற்றம் அடைந்திருக்கிறார், சமாதானம் ஆயிருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் பாமக நிர்வாகிகள் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் திடீரென இன்று காலை தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் சென்றிருக்கார். காலையில் இங்கிருந்து புறப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றிருக்கார். அவரோடு அவர் மகள் சென்றிருப்பதாக ஒரு தகவலும் இருக்கிறது. தாத்தாவையும் அப்பாவையும் அவர் சமாதானப்படுத்தி வைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் பாமகவுடைய நிர்வாகிகள் மத்தியில் எழுகிறது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக பாமகவில் நடைபெறக்கூடிய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, இருவரும் இணைந்து மீண்டும் கட்சி பணியாற்றி தேர்தலை சந்திப்பார்களா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைய சந்திப்புமான ஒரு விடையளிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. பிற கட்சிகள் எல்லாம் தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலில் இவர்களின் மோதல் போக்கு என்பது கட்சிக்கு பின்னடைவாக அமையக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டுதான் இன்றைய சந்திப்பு என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலையில் அதே போல மாநிலங்களவை தேர்தல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி ராமதாஸ் இருந்து வருகிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் கிட்டாமல் போனதற்கு இந்த உட்கட்சி பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற வேண்டும் என்றால் பாமகவுக்கு மீண்டும் ஒரு மாநிலங்களவை பதவி வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற ஒரு முடிவில் பாமகவுடைய நிர்வாகிகள் இருந்த நிலையில இந்த உட்கட்சி பிரச்சனையால் அதிமுக அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தையை பாமகவிடம் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இருந்த நிலையில அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கூட்டணியை பலப்படுத்தும்